புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மணிமேகலை பிரியங்கா விவகாரம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது மிக பெரும் அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. மணிமேகலைக்கு ஆதரவாக சிலர் பார்த்தீங்கன்னா தற்போது பொங்கி எழுந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் முக்கிய புள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஃபோன் போட்டு கதறி அழுத சம்பவம் நடந்திருக்கின்றது. மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? ஒரு மிகப்பெரிய ஈகோ பிரச்சனை உருவாக காரணம் என்ன? இவங்களுக்கு பின்னாடி அப்படி என்னதான் நடந்தது அப்படின்ட்டு இதுவரை இந்த விவகாரத்தை பற்றி யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த 2 பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக இருந்த மணிமேகலைக்கும் அதே நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட நான் தான் பெரிய தொகுப்பாளினி அப்படின்ட்டு சொல்லிக்கொள்ளக்கூடிய பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த நிகழ்ச்சியில் இருந்து பாதியிலேயே தற்போது பிரியங்கா அவர்கள் வெளியேறியிருக்காங்க. அதன் பிறகு பிரியங்கா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவங்க வச்சாங்க. இந்த விவகாரம் போதாகரமாக தற்போது வெடித்திருக்கின்றது. பிரியங்காவுக்கு தான் பெரிய இது அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கின்றதான். அவங்க நினைச்சது தான், அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க நினைச்சது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலை இருக்கும் என்று அவங்க பிக் பாஸில் கலந்து கொண்ட போது அவங்க கூட இருந்த சக போட்டியாளர்கள் இதை பற்றி சொல்லி பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. பிரியங்காவுக்கு இது மிக பெரும் தலைவலியாகவே மாறி இருக்கின்றது இந்த விவகாரம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை பற்றி வனிதா விஜயகுமார் அவர்கள் சில விஷயங்களை, சில சம்பவங்களை சொல்லி அதிர வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அனைவருக்குமே சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நமக்கு எங்கு மரியாதை இருக்குதோ அங்கே நாம் இருக்கலாம், மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தை ஊதி ரொம்ப பெருசாக்கி தேவையில்லாமல் பிரச்சனை ஆக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பிரியங்கா மணிமேகலை இருவருடனும் நான் வேலை பார்த்துருக்கேன். மணிமேகலையை குக் வித் கோமாளி முதல் சீசன்ல இருந்து எனக்கு நல்லாவே தெரியும். மணிமேகலை ஒரு தைரியமான பொண்ணு. எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. புருஷனையே வாடா போடான்னு தான் பேசுவா. அவளுடைய அடாவடி கேரக்டர் இது அப்படின்னு மணிமேகலையை கொஞ்சம் மட்டம் தட்டா மாதிரியே இந்த வனிதா பேசியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு பிரியங்காவை பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசுவதிலையும் பழகுவதிலையும் ரொம்ப நல்ல பொண்ணு இந்த பிரியங்கா. நம்ம திட்டினா கூட வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் அவ. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் குக்குகளுக்கும் கோமாளிகளுக்கும் சண்டை போடுவது ஒரு நார்மலான விஷயம்தான். இப்படிலாம் சொல்லி பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே இந்த வனிதா பேசியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவர் கம்பேர் பண்ணி பேசினா அது ரொம்ப தப்பாயிடும். ஆனால் நான் தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் தப்பான விஷயம்தான். அங்கே என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை மீடியா தான் ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வனிதா சொல்லியிருக்காங்க. எது மீடியா பண்ணிட்டாங்களா? மணிமேகலை பண்ண விஷயத்தை பற்றி, அதாவது வீடியோ போட்டு அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க, அவங்க பேசுறதை வச்சு தான் மீடியா பேசுகிறாங்க. இதில் மீடியா என்னவோ பெருசாக பேசிட்டா மாதிரி இந்த வனிதா பேசியிருப்பது ரொம்ப மோசமான செயல்னு தான் சொல்லணும். நிறைய பேர் தேவையில்லாமல் இங்கே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், மணிமேகலை கணவரோட வளராங்க, அதனால் அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குது. ஆனால் பிரியங்காவுடைய கணவர் அவரை விட்டு சென்று விட்டதால அவங்களுக்கு சுயமரியாதை இல்லை என பேசுபவர்களை செருப்பால இல்லை வேற எதை வேணுமானாலும் கொண்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வனிதா பேசியிருக்காங்க. சரி, ரைட்டு, அவங்க வாழ்க்கையிலையும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால அவங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் பேசுவாங்க. அவங்க என்ன பேசினாங்க மேலும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு விவாகரத்து பெற்று பிரிவதற்கு அவங்களுடைய கேரக்டருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரியங்காவின் கேரக்டரை தப்பாக பேசுகிறாங்க வெளியில்.
அதை பார்த்து அதற்காக மணிமேகலை வீடியோ போடுறாங்க. அவருக்கு அதாவது மணிமேகலைக்கு நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, அதாவது வனிதா இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணி நீ வளர்ந்து வர பொண்ணுமா, உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கிறது என்பதற்காக இன்னொருத்தர் லைஃபை டேமேஜ் செய்யப்படுவதை நீ ஊக்குவிக்காத. சொம்பெல்லாம் தூக்கி காமிக்கிற, எரியிற, இதெல்லாம் பார்ப்பதற்கு நல்லா இல்லை, உனக்கு மெச்சூரிட்டி சுத்தமாக இல்லை அப்படின்னு மணிமேகலையை மீண்டும் மட்டம் தட்டியே இந்த வனிதா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா என்கிட்ட பேசினா இந்த சம்பவத்துக்கு பிறகு ஃபோன் போட்டு கதறினா. அவ நம்ம நாட்டிலேயே இல்லை, இதை சிலர் அவ ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நானும் குக் வித் கோமாளி பிக் பாஸ் முடிஞ்சதும் வெளிநாட்டுக்கு தான் போனேன். இங்கே சுதந்திரம் இருக்காது நமக்கு, அதனால தான் முன்கூட்டியே பிளான் பண்ணி பிரியங்கா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களிடம் ஃபோன் பண்ணி பேசும்போது ரொம்ப அழுதாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு பெண்ணோட வலி தெரியும். அந்த வலியெல்லாம் என்னன்னே தெரிஞ்சிக்காம பிரியங்காவை பற்றி இப்படி மணிமேகலை பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வனிதா அவர்கள் மணிமேகலைக்கு எதிராகவே பேசுவது போலவே தற்போது இந்த விவகாரத்தை பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா அவர்கள் இந்த வனிதாவிடம் ஃபோன் போட்டு கதறின விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பல விஷயங்கள் எனக்கு தெரியாமலேயே நடந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் மணிமேகலை ஏதோ சதி செய்கிறாங்க அப்படின்னுட்டும் பிரியங்கா அவர்கள் ஃபோன் போட்டு கதறியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உனக்கு நல்ல புருஷன் இருக்கான், அதனால உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனால் அடுத்தவங்களுடைய வலியிலையும் வேதனையிலையும் அவங்கள குத்தி சிரித்து அதில் சந்தோஷப்படுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி மணிமேகலையை எச்சரித்திருக்காங்க வனிதா. பிரியங்காவுடைய கேரக்டரையும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் இந்த சண்டை விவகாரத்தில் பேசும்போது அதை நீ என்கரேஜ் பண்ணவோ அதை நினைத்து சந்தோஷப்படவோ கூடாது அப்படின்னும் மணிமேகலையை வனிதா அவர்கள் எச்சரித்திருந்தாங்க. ஃபோன் பண்ணி பிரியங்கா அவர்கள் வனிதா அவர்களுக்கு நேரடியாக ஃபோன் செய்து இந்த விவகாரத்தை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்பவே மனம் உடைந்து போயிருக்காங்க. எனக்கு எதிராக ஏன் மணிமேகலை இப்படி செய்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரியும், என்னுடைய இமேஜ் பெருமளவுக்கு இதனால் டேமேஜ் ஆகிவிட்டது, என்னால் வெளியில் தலை காட்டவே முடியல அப்படின்ற வகையிலையும் ஃபோன் பண்ணி புலம்பி இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா மொழி ரீதியாக பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பீகாரை பூர்வீகமாக கொண்ட பிரியங்கா தேஷ்பாண்டே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் ஒரு தொகுப்பாளராக பெயரும் புகழும் பெற்று இன்னைக்கு ஒரு முன்னணி சேனலில் தொகுப்பாளராக இருந்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் அந்த சேனலில் நடைபெறக்கூடிய அனைத்து ஷோக்கள்லையும் எப்படியோ இடம்பெற்று வருவதற்கு இவங்க விஜய் டிவி கட்டுப்பாட்டில் இல்லை, விஜய் டிவி தான் இந்த பிரியங்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரகசிய தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு கோமாளியாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த பிரியங்கா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் சமைக்க வேண்டிய அவங்களுடைய வேலையை மட்டும் பார்க்காம அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மணிமேகலையை சீண்டும் விதத்தில் செயல்பட்டு இருக்காங்க. பீகாரை பூர்வீகமாக கொண்ட இந்த பிரியங்கா குறிப்பா திவ்யா துரைசாமி அவர்கள் அந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறும்போது மணிமேகலை அவர்கள் பேச வேண்டிய இடத்துல அவங்கள பேச விடாம பிரியங்கா தொடர்ந்து பேசியிருக்காங்க. இது மணிமேகலைக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்தது. ஒரு கட்டத்தில் நிகழ்ச்சியின் தயாரிப்பு குழுவினரிடம் பிரியங்கா மீது இந்த மணிமேகலை அவர்கள் புகார் அளித்திருக்காங்க. ஆனா அடுத்து நடந்தது தான் மிக பெரும் அதிர்ச்சியான சம்பவமே. அந்த டிவியினுடைய முக்கிய புள்ளிகள் அனைவரும் பிரியங்கா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பீகாரை சேர்ந்த இந்த பிரியங்காவை, பீகாரை பூர்வீகமாக கொண்ட இந்த பிரியங்காவை தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மணிமேகலை அவர்கள் அட்ஜஸ்ட் செய்து போகணும் அப்படின்ற மாதிரி மணிமேகலையிடம் அந்த டிவியின் முக்கிய புள்ளிகள் சொல்லியிருக்காங்களாம். அதாவது ஏமா நீ பிரியங்காவை அட்ஜஸ்ட் செய்து தான் போகணும், அப்படி இல்லையா நீ வெளியில் கிளம்பிடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து தான் தன்மானம் தான் தமிழர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கே, அதனால் பிரியங்கா அவர்கள் என்ன செய்தாலும் நாம் சும்மா இருக்கணுமா அப்படின்ட்டு தன்மானத்தை அடகு வைக்க முன்வராத தமிழச்சியான மணிமேகலை
இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருக்காங்க அப்படின்ற தகவல்களும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு டிவி நிகழ்ச்சியில், ஒரு டிவியில் தமிழருக்கே முன்னுரிமை கொடுக்கலனா அப்புறம் என்னத்துக்கு அந்த நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் தற்போது மணிமேகலைக்கு ஆதரவாக பலரும் செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயம். தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து அட்ஜஸ்ட் செய்து ஒரு பீகாரி பெண்ணை அட்ஜஸ்ட் செய்து நான் எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் தொடரணும் அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் வெளியேறி இருக்காங்க. அதன் பிறகு மணிமேகலை பிரியங்கா இருவருக்குமான இந்த மோதலில் 90% அதிகமான மக்கள் மணிமேகலைக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எங்கே போயிட்டு இருக்கு தெரியுமா? அந்த தொலைக்காட்சியினுடைய சமூக வலைதள பக்கத்தில் போய் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பிரியங்காவுக்கு எதிராகவும் பலரும் கமெண்ட் செய்வதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் என்ன செய்யறது? நீங்கள் என்னதான் மணிமேகலைக்கு ஆதரவு தந்தாலும் எங்களுக்கு பீகார் பிரியங்கா தான் முக்கியம், தமிழச்சி மணிமேகலை முக்கியம் இல்லை அப்படின்ற தோரணைகளை தான் அடுத்தடுத்து பிரியங்காவின் புகைப்படத்துடன் கூடிய பல பதிவுகளை அந்த தொலைக்காட்சி அவங்களுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்து பிரியங்காவுடைய ஹேட்டர்ஸுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்களாம். தமிழச்சி மணிமேகலையை ஒதுக்கி வச்சுட்டு பிரியங்கா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்றத அவங்க காட்டி கொண்டிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மேலும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கு இந்த சம்பவம். தமிழக மக்களுக்கு ஞாபக மறதி என்பது அதிகம். அந்த வகையில் இன்னும் சில மாதங்களில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துட்டு கடந்து சென்று விடுவார்கள். பிரியங்கா இன்னும் அந்த தொலைக்காட்சியை ஆக்கிரமித்து கொண்டு தமிழர்களுக்கான வாய்ப்பை தட்டி பறித்து கொண்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் ஆர்வலர்களும் இந்த விவகாரத்தில் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே வடநாட்டவர் பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பெண்ணுக்கு இந்த அளவிற்கு வெளி மாநில பெண்ணால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னா ரொம்ப சோகமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லியே ஆக வேண்டும். ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லணும். நமக்கான வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகின்றது. திறமை இருந்தும் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். நாம எல்லாம் கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நம் உரிமைகள் அடுத்தடுத்து பறிக்கப்படும் என்பதை இந்த விவகாரத்தின் மூலமாக நம்ம அனைவரும் உணர வேண்டும். இந்த விவகாரத்தை பற்றி மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடக்கும் இந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரியங்கா அவர்கள் வனிதாவிடம் ஃபோன் போட்டு கதறி இருப்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்னதான் பிரச்சனை? மணிமேகலை ஃபோன் போட்டு எதற்காக கதறினாங்க? இந்த மொழி பிரச்சனை உருவாக காரணம் என்ன அப்படின்ற பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.